பாம்பு சட்டை உரிச்சு அதுலயே இருக்கு பாருங்க. கருவணியை வந்து தூக்கியிருக்காங்க. அதை வந்து அந்த சாமி எந்திரிக்காம அவங்க உங்களுக்கு கண்ணு அமைச்சு கொடுத்தாங்க. கருவறையில 2 பெருமாள் சொன்னா 2 பெருமாள் கிடையாது. நின்ற நிலையில 2 பெருமாளும், அமர்ந்த நிலையில அதான் அமர்ந்த நிலையில ஒரு பெருமாளும், மொத்தம் 3 பெருமாள் ஒரே கருவறையில இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. நீங்க ஏன் வெறும் சிவனுக்கு மட்டுமே பண்ணிட்டு இருக்கீங்க, பெருமாளுக்கெல்லாம் பண்ண மாட்டீங்களா அப்படின்ட்டு அவருக்கு கேட்குறாங்க. நான் பார்க்க வந்தது முருகன் கோயில். நேற்று செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலை பார்க்க வந்தேன். முருகரை ஒரு இடிஞ்ச பிள்ளையார் கோயிலை காட்டினாரு, அதையும் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு குளத்திட்ட ஒரு பழைய கோயில் இடிஞ்சிருந்தது, அதையும் பார்த்தேன். சரி, கடைசியாக முருகனை வந்து பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா இங்கே வர வழியில் ஒரு இறப்பு ஒன்று. கோயில்களில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இயல்பு போல சுதை வடிவத்திலையும் சுட்ட செங்கல்லாலையும் தான் அந்த விமானம் கட்டுவாங்க, கருவறையுடைய விமானம். ஆனால் இந்த கோயிலில் அதோடைய விமானம் வந்து கருங்கல்லால் கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1300 1400 வருடம் பழமையான சோழர் காலத்து ஒரு முருகன் கோவில் அது. அவர் அழைக்காம வர முடியாதுயா, அவர் கூப்பிட்டுருக்காரு. முருகன் வந்து முருகனை கூப்பிட்டுட்டு நீ போனோடனே ஏப்பா நாங்க வந்து இருக்கணும் என்னையா பார்க்கல அப்படின்ட்டு. சரி, இது இன்னொரு சிறப்பு என்ன தெரியுங்களா? என்னதுங்க? எல்லா பழைய கோயிலையும் வந்து போனோம்னா வவ்வா வரும். ஆமா, அந்த கோயில வவ்வாவே ஒரு வவ்வா கூட இல்லைங்க. இந்த கோவில் பின்னாடி ஏரிக்கரையில புதஞ்சிருக்கு. ஆமாங்க, இந்த அளவுக்கு மண் இருக்குங்கய்யா. சவுத்துல வந்து முட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க. 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 4 இல்லை கிட்டத்தட்ட 100கணக்கான இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த கருவறை முழுக்க கட்டி வச்சிருக்கு. உள்ள இருக்கிற 2 பெருமாள் இங்க பாருங்க. இவருடைய முகமைப்பு வேற மாதிரி இருக்கா, அவரோட முகமைப்பு பாருங்க. இவர் முகம் நீட்டு வாக்குல இருக்கு, அவர் முகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரவுண்டு ஷேப்ல இருக்கு பாருங்க. பெருமாள் கோயில்ல நரசிம்மர் இருக்கலாம், ஆனா பெருமாள் கோயில்ல பைரவர் இருக்காரு, பெருமாள் இருக்காரு, முருகர் இருக்காரு. பிள்ளையர் கூட வரவில்லை பார்த்தேன். அப்ப சிவன் எங்கன்னு கேட்டதுக்கு உண்மையாவே சிவன் கோயில் எங்கன்னா யாருக்கும் தெரியல. ஒரு ஏரி கட்டும் போது அது எப்படி ஒரு கோவில் இருக்கும்போது எப்படி அந்த ஏரியை வந்து அதில் கட்டுவாங்க? அதே ஒரு கேள்வி போட்டவங்க முதல்ல வந்து ஏரி வந்துச்சா கோயில் வந்துச்சா? பால் கலரே மாறுதியா? ஊத்துல வந்து நீல கலர்ல மாறுது. இதுதான் ஒன்று. நம்ம உள்ள மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்தோன்னே உள்ளெல்லாம் நீங்கள் போகக்கூடாது, உள்ளே வந்து இன்னொருத்தவங்க தான் போகணும் அப்படின்னாங்க. அந்த இன்னொருத்தவங்க யாருன்னு நம்ம கேட்டோம். அவங்க சொன்னாங்க அவங்க தான் போகணும் அப்படின்ட்டு. அவங்க தான் யாருன்னு கேட்டதுக்கு அவங்க ஒரு பேர் சொன்னாங்க. சரி, நம்ம அதை இப்போ சொல்லக்கூடாது. பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேற்று வந்து பார்த்துருந்தோம். இன்றைக்கி 5/11/2025 சிவனுக்கு இன்றைக்கி பௌர்ணமி, அன்னாபிஷேக ஒரு நாள் இன்றைக்கி. ஆனால் இன்றைக்கி என்னமோ அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு தரலையா இல்லை நம்ம போகலையான்னு தெரில. இப்படி இருக்கிறத பார்த்துட்டு நைட்டெல்லாம் வந்து தூங்கலான்னு சொல்லலாம். நம்மளோட சேர்ந்து நம்ம சிவனடியார்களையும் வச்சு இன்றைக்கி ஒரு பூஜையை வழிபாடு பண்ணி இங்கே ஒரு அணையா விளக்கை வச்சோம் அப்படின்னா ஒரு ஊரில் ஒரு சில பேர்கிட்ட சொல்லியிருக்கோம். அவங்க மூலயமா இது வந்து தொடர்ந்து ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும், இந்த கோயிலுக்கு ஒரு விடிவு காலம் வருங்கிற எண்ணத்தில் ஒரு சுத்தம் பண்ணி அவருக்கு ஒரு புது வஸ்திரத்துலேருந்து ஒரு பூஜை பண்ணிட்டு போகலான்ட்டு வந்திருக்கோம். பாருங்கள். பாம்பு சட்டை உரிச்சு அதுலயே இருக்கு பாருங்க. ஐயா, உள்ள சருவா இருக்கிறதுக்கான அனைத்து இது வாய்ப்பு இருக்கு, பார்த்தேன். அழுங்க, அதில் அள்ளி போடுங்க. அப்படியே வச்சுருக்கேன்.
வச்சுருவோம் ஐயா. ஏன்னா அதில் இருக்கோ இல்லையோ அவங்க பார்த்துப்பாங்கள்ல, அவ்வளோதான். எத்தனை இருக்குது இதோட 3? இங்கே பாருங்கள், 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 4 இல்லை, கிட்டத்தட்ட 100கணக்கான இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவறை முழுக்க கட்டி வச்சுருக்கு. நிறையா குளவி கூடு. அப்போ ரொம்ப குளுமையான ஒரு இடம், அதுக்கு சேஃப்டியான ஒரு இடம் நான் கட்டி வச்சுருக்கு. அடிப்பீடத்தோடு இருக்குது. இங்கே பாருங்கள் மூஞ்சில் குட்டி போட்டுருக்கா? குட்டி இல்லை, அதான் குட்டி. மூஞ்சிலே குட்டியாக தான்டா இருக்கும். அப்போ எலி பெருசாக இருந்தது சின்னதாக சின்ன குஞ்சு. ரெண்டு பெருமாள் எப்படிங்கய்யா? கண்ணம் எப்படி இல்லை இல்லை அமைச்சிருக்காங்க, ஒட்டியிருக்காங்க. பின்னாடி இருக்கிறது பின்னமான மாதிரி தெரியலைங்களா? இல்லைங்கய்யா, பின்னமானதை உள்ளே வைக்க மாட்டாங்கய்யா. ஐயா உடலுடைய கட்டுமானமே வேற மாதிரி இருக்குங்கய்யா, உடல் அமைப்பே வேற மாதிரி இருக்கு. இது ஒரே டைமில் செஞ்சது கிடையாதுயா, வெவ்வேறு காலகட்டத்தில் செஞ்சது. உள்ளே இருக்கிற 2 பெருமாள் இங்கே பாருங்கள், இவருடைய முக அமைப்பு வேறு மாதிரி இருக்கா, அவரோட முக அமைப்பு பாருங்கள். இவர் முகம் நீட்டு வாக்கில் இருக்குது, அவர் முகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரவுண்டு ஷேப்பில் இருக்குது பாருங்கள். அப்போ இரண்டுமே வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு சிற்பி செஞ்சது அப்படியே தெளிவாக தெரியுது பாருங்கள். கருவறையில் 2 பெருமாள் சொன்னோம், 2 பெருமாள் கிடையாது. நின்ற நிலையில் 2 பெருமாளும், அமர்ந்த நிலையில் அதான் அமர்ந்த நிலையில் ஒரு பெருமாளும், மொத்தம் 3 பெருமாள் ஒரே கருவறையில் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. இது பின்னமானதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பின்னமாகல, நல்ல நிலையில் தான் இருக்குது 3 திருமேனிகளும். பா 3 பெருமாள் ஒரே கருவறையில் பயணமாக இருக்கு. நரசிம்மர் அதுதான் மாற்றி. பெருமாள் கோயிலில் நரசிம்மர் இருக்கலாம், ஆனால் பெருமாள் கோயிலில் பைரவர் இருக்கார். ஐயா நல்லா வருவீங்க.
தண்ணி ஊற்றுறீங்களா? தமறு கங்கை தரித்ததோர் கோடகால பைரவனாகி வேழம் உரித்து உமை அஞ்சக் கண்டு உன் மணி திருவாய் விள்ள சிரித்து அருள் செய் நரசிம்ம பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. வெங்கடேசாய நமக. ஓம் வெங்கடேசாய நமக. கோவிந்தாய நமக. ஓம் கோவிந்தாய நமக. கோவிந்தா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசா. பேசலாம் எப்படின்னா நிற்காதீங்க ஒன்று எப்படி நல்ல உள்ளுக்கு கூட வந்துருங்க சொல்லுங்க வளர்க்கணும். ஒரு குடம் தண்ணியில் எதுக்கு ஊற்றுறோம் அப்படின்னா இதில் தண்ணி வெளியில் போகிறதுக்கு வழி கிடையாது. ஒரு குடம் தண்ணியிலே 3/4 குடம் தண்ணி தான் நான் ஊற்றிருக்கேன். மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சாத்தி தொடச்சிருவோம். ஊற்றட்டுங்களா? இது ஊற்ற சொல்லு. வாங்கய்யா, தொடங்கியா. மூஞ்சிட்டு தான் அபிஷேகம் பண்ணி மூஞ்சூர் தான் அபிஷேகம் பண்ணுவேன். இன்னொன்றுங்கய்யா, இப்போ வரப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்ன, நீங்கள் ஏன் வெறும் சிவனுக்கு மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கீங்க, பெருமாளுக்கெல்லாம் பண்ண மாட்டீங்களா அப்படின்ட்டு அவருக்கு கேட்குறாங்க. அவங்கள்ட்ட சொன்னேன்,
பெருமாளுக்கு தாங்க பண்ண போயிட்டுருக்கேன். நான் என்ன பண்ணேன், உலகத்தில் எங்கே வந்து தோணுனாலும் முதல்ல கடவுள்னு கிடைச்சா சிவலிங்கமாக தான் இருக்குது, சிவனாக தான் இருக்கும். வேறு எந்த சாமியும் கிடைச்சதா வரலாறே கிடையாதுங்கய்யா. ஒரு எந்த நாட்டிலே ஏதோ ஒன்று தோன்றீங்க, தோண்டி ஒரு ஏதோ ஒரு கடவுளோடைய அந்த ஒரு இதாக அதை எடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து சிவன் தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கு இன்றைக்கி சாட்சி யாராலும் இன்றைக்கி வந்துகிட்டு இருக்கு. வியட்நாமில் கிடைக்குது, இங்கே இருக்கிற மலேசியாவில் கிடைக்குது. அந்த மாதிரி அந்த கடவுளுக்கு அப்படி ஒரு செயல். பெருமாள் கிடைச்சா நம்ம செய்யாமல் இருந்தோ. நேற்று பெருமாளை பார்த்தா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் தூங்கலை. சொன்னாலும் உண்மையிலே தூங்கலை நைட்டெல்லாம். 3 மணிலே தூங்க விடல, என்னன்னு தெரியல. இன்னும் 4 மணி சொல்லிட்டு இருக்காரு சாமி. எங்க திருப்பதி வேலை நடக்குது ஒன்றும் புரியலையே, குழப்பிட்டு இருக்காங்க. ஆனால் நான் பார்க்க வந்தது முருகன் கோயில். நேற்று செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலை பார்க்க வந்தேன். முருகர் ஒரு இடிஞ்ச பிள்ளையார் கோயிலை காட்டினார், அதையும் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு குளத்திட்ட ஒரு பழைய கோயில் இடிஞ்சிருந்து அதையும் பார்த்தேன். சரி, கடைசியாக முருகனை வந்து பார்ப்போன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வர வழியில் ஒரு இறப்பு ஒன்று. அதனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாமதம் ஆகிடுச்சு. நம்ம அதை கடந்து வர வந்து பார்க்குறேன். அது வழியாக போகிறேன். இந்த கோயில் இருக்குது. கோவில் பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, உள்ள சிலை இருக்குது. அது போல் கதவெல்லாம் இவ்வளோ ஓப்பனில் உள்ளே வந்தால் இதை விட ஒரு பெரிய சிலையே இல்லை. எந்த கருவறையில் இருக்கும் சொல்லுங்கள்? ஒரு நின்ற நிலையில் அதிகபட்சம் வைக்கக்கூடியதே 6 அடி, 5 அடி 6 அடி. இப்போ இது பாருங்கள், இது இவ்வளோ தூரம் தள்ளி போகுது. அது அவர் இன்னும் 6 அடி இருக்காரு. இல்லை, ஒவ்வொருத்தரும் எங்கே இருந்துக்கணும், ஒவ்வொரு இடத்துல இருந்து அரசியல் பாருங்க. அவர் தஞ்சாவூர்லேயே, அவர் பூதலூர், இந்த ஐயா அரியலூர், அவர் இருக்கிற அரியலூர் இன்னொரு ஊர், நான் தஞ்சாவூர். அவர் அழைக்காம வர முடியாது ஐயா, அவர் கூப்பிட்டுருக்காரு. முருகனை வந்து முருகனை கூப்பிட்டுட்டு நீ போன உடனே ஏப்பா நாங்கள் வந்து இருக்கேன் என்னையா பார்க்கலாம் அப்படின்னு தான் ராத்திரி வந்து உங்களை வந்து எழுப்பியிருக்காரு. முருகன் தான் அவர் பார்க்க போனாரு. என் மாமனார் அங்கே இருக்காரு, அவர் போய் பாருன்னு சொல்லிட்டாரு. ஆமாங்கய்யா, இதில் ஒரு 50 அடி தூரத்தில் தான் முருகன் கோவில் ரொம்ப பிரதிஷ்டை பெற்றது. ரொம்ப பழமையான ஒரு கோயில். அதோடைய கோபுரம் வந்து பார்த்தீங்கன்னா கருங்கல்லால் ஆனது. எல்லா இடத்துலையும் விமானம் வந்து கருங்கல்லாக இருக்காது. முருகனுக்கு ஒரு கோவில் வந்து விமானத்தில் வந்து கருங்கல்லால் செஞ்சுருக்காங்கன்னா அது இந்த கோவில் தான். பழமையான. ஆமாம், மற்ற கோயில்களில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இயல்பு போல் சுதை வடிவத்திலையும் சுட்ட செங்கல்லாலையும் தான் அந்த விமானம் கட்டுவாங்க, கருவறையுடைய விமானம். ஆனால் இந்த கோவிலில் அதோடைய விமானம் வந்து கருங்கல்லால் கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1300 1400 வருடம் பழமையான சோழர் காலத்து ஒரு முருகன் கோவில் அது. அதில் இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த முருகருக்கு கீழே வந்து ஆவுடை, சிவனுடைய ஆவுடை மேலே வந்து அவர் நிற்கிற மாதிரி, அவருடைய அடிப்பீடை வந்து ஆவுடையால் செஞ்ச மாதிரி ஒரு அமைப்பு. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ரொம்பவும் பழமையான அவருடைய வாகனமான யானையை வந்து ஒரு 3 அடி யானையை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வச்சுருக்கிறாங்க. அவ்வளோ சிறப்பு. கோவிலே சாத்தியிருந்தாலும் வெளியில் இருந்து பார்த்தா முருகர் காட்சி கொடுப்பார் அழகா. அது மாதிரி அப்படி ஒரு அமைப்பு. சரி, அவரை பார்த்துட்டு வெளியில இருந்தாலும் பார்த்துட்டு போயிடுவோன்னு வந்தேன். ஆனால் அங்கே போகவே இல்லை, தோதா இருக்கு. ஆமாம், இப்படி ஒரு சாமி இருக்கையில் நமக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. இங்கேயே ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டேன், என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு. ஏன்னா இந்த தெருவில் ஏதோ இறப்பு போல், அப்புறம் அதை தாண்டி நம்ம பண்ணக்கூடாது. நாளைக்கு இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரான்னு தெரியல. இன்றைக்கி நடக்கிறது தானே சாத்தியம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பி போனோம். இன்றைக்கி ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி எல்லாரும் எத்தனை மணிக்கு எழுந்தீங்க? பள்ளியா? ஆமாங்கய்யா ஐயா, நான் 3:30 மணிக்கு எழுந்துட்டேங்கய்யா. பள்ளி காலையில் ஏறுதியா? காலில் ஏறினா என்னங்கய்யா பள்ளி? ஓடி போயிடும். வலது காலில் ஏறினா அதிர்ஷ்டம், வலது காலில் ஏறினா அதிர்ஷ்டம், இடது காலில் ஏறினா கஷ்டம். எனக்கு வந்து இப்போ இதில் ஏறிச்சிங்களா ஐயா? வலது காலத்தில் அதிர்ஷ்டங்களாய்யா? எல்லாருக்கும் வரட்டும். இப்போ நாங்கள் நிற்கிறோம், எங்கள் மேலே ஏறலையா? ஏறலைங்களாய்யா? பாருங்க, அந்த கிட்டத்தட்ட ஏன் நம்ம வந்து தண்ணி தொட்டு தொடச்சிட்டு இருக்கோங்கிறது காரணம், தண்ணி போகிறதுக்கான அந்த கோமுகம் வழி வந்து பார்த்திங்கன்னா இல்லை. அபிஷேகம் பண்ணால் தண்ணி போனோம் இல்லைங்களா, அது வழி இல்லை. அப்பயும் பண்ணிட்டு போகலாம். ஆனால் உள்ளே வந்து தண்ணி சதன்னு நின்று ஒரு மாதிரி துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிடும். கருவறையில் அப்படி வீசக்கூடாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த சிலையில் வடியும் போதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி வச்சு நம்ம துடைக்கிறோம். இதுக்கப்புறம் எண்ணெய் சாத்திட்டு அழகான மாலையை அணிவிச்சு அழகான ஒரு இது. ஆனால் நீங்கள் சிவன் கோயிலில் தான் இருக்கணும். ஆனாங்கய்யா, அப்படி தான் இருக்கணும். இன்னைக்கு நான் மட்டும் வந்தது இல்லாமல் சிவனடியார்களையும் சேர்த்து. சரி, இதுலேயே இன்னொரு சிறப்பு என்ன தெரியுங்களா ஐயா? என்னதுங்கய்யா? எல்லா பழைய கோயிலையும் வந்து போனோம்னா வவ்வா வரும். ஆமாம், அந்த கோயிலில் வவ்வாவே இல்லை. ஆமாம், ஒரு வவ்வா கூட இல்லைங்க. ஆமாம், ஏன்னா ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது. உள்ளே அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு இதுங்க கருவறை இதுக்குங்க, கலசத்துக்கு வைக்கிற துவாரம் இல்லைங்க. மரத்தோடைய அந்த ஒரு தூண் மாதிரி புலவத்தில் வச்சுருக்குறாங்க. இதில் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு சம்மந்தப்பட்ட அந்த இதுவும் இருக்குது. ஒரு வவ்வா கூட இல்லை. உங்களுக்கு தெரியுமா, இந்த கோவில் பின்னாடி ஏரிக்கரையில் புதஞ்சிருக்கு.
அப்படியா? ஆமாங்கய்யா, இந்த அளவுக்கு மண் இருக்குங்கய்யா. செவுத்துல வந்து முட்டிக்கிட்டு இருக்கு. செவுத்த ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் எதுவுமே தெரியல பார்த்தீங்கன்னாங்க. அப்படியே பின்னாடி பாருங்க, ஒரு மாதிரி நான் கூட்டு போய் மேடாக இருக்கு. ஆமாங்கய்யா, இவ்வளோ மேடு, இவ்வளோ தூரத்துக்கு மண் இருக்கு பின்னாடி. எப்படி இருக்குன்னா அப்படி அடைச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு இந்த கோயில் இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு பார்வையில் பட்டு இதில் இன்னும் என்னென்னா, இதுக்கு முன்னாடி யாரோ இங்கே வந்து பாலாலயம் பண்ணி சாமியை எடுத்து வைக்க வந்து வேலைகளை ஆரம்பித்து ஏதோ ஒரு காரணத்தினால நிப்பாட்டப்பட்டு அவர் போயிட்டார். மிக விரைவில் ஆயிருங்கய்யா. இப்போ நம்ம பண்ணுறது எதுக்கு அப்படின்னா, கோவில் கட்டுறது அடுத்த பட்சம், ஒரு வழிபாடாவது ஒரு சூடமாவது ஏற்றணுமே. அதுக்கு தான் இங்கே ஒரு அணையா விளக்கு வச்சோம் அப்படின்னா, யாராவது ஊர் மக்கள்கிட்ட ஒரு 10 பேர்கிட்ட சொன்னோன்னா அவங்க வந்து பண்ணுவாங்கல்ல. பாருங்க, ஒரு பெருமாள்னு உள்ளே வந்தோடனே டக்குன்னு தெரியுறாரு. அடுத்து பின்னாடி பாருங்க, அப்புறம் ஒரு பெருமாள் நின்ற நிலையில் 2 பெருமாள். அப்படியே சரி, இருட்டில் ஏதோ ஒரு சிலை இருக்காருன்னு இங்கே போய் பார்த்தா இது ஒன்று, அவரும் அமர்ந்த நிலையில் ஒரு பெருமாள், அமர்ந்த கோலத்தில் ஒரு அழகான நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருக்கார். ஆனால் இத்தனையும் எப்படி வந்து ஒரு இடத்துல ஐயா, காரணம் என்னன்னு தெரியலங்கய்யா. ஆனால் ஒரே இடத்துல வந்து சேர்ந்துட்டாரு பாருங்க. இதே ஊரில் இந்த சாமிக்கு நேருங்கய்யா, இந்த சாமிக்கு நேராக ஒரு 100-150 அடியில் ஒரு அரச மரம் இருக்குயா. அந்த அரச மரத்தடியில் ரொம்பவும் பழமையான ஒரு சதுர ஆவுடை வந்து பார்த்தீங்கன்னா அரச மரத்தடியில் வச்சு வழிபடுறாங்க. ஆவுடையில் ஆவுடை ருத்ரபாகம் சேர்ந்து ஒரு சிவனை வச்சு வழிபடுறாங்க. அதுக்கு பக்கத்துல விநாயகர் இருக்காரு. அந்த விநாயகருக்கு ஒரு கால பூஜை, அவர் பாதி உடஞ்ச மாதிரி இருப்பார். அந்த விநாயகர் ரொம்ப பழமையானவர் போல், அவருக்கு வந்து ஒரு கால பூஜை. சிவனுக்கு வந்து பண்ணாங்களான்னு தெரியல, ஆனால் சேர்த்து தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, சேர்த்தா மாட்டோம், சேர்த்து தான் பண்ண மாட்டாங்க. இவருக்கு நேராக இருக்கார். நான் வந்தோடனே அதான் கேட்டேன், பெருமாள் இருக்காரு, முருகர் இருக்காரு, பிள்ளையார் கூட வரவழியில் பார்த்தேன். அப்போ சிவன் எங்கன்னு கேட்டதுக்கு உண்மையாகவே சிவன் கோயில் எங்கன்னா யாருக்கும் தெரியல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டி கேட்க அங்கே அரச மரத்தடி இப்போ வந்தவர்கிட்ட கூட ஒருத்தர் கேட்டேன், நான் சிவன் கோயில் எங்கன்னு, அவரும் திகச்சாரா. ஐயா, இது மாதிரி எத்தனை சிற்பங்கள் பொதுல ஒரு மண்ணில் புதைஞ்சிருக்கு. ஆமையா, எத்தனை சிற்பம் அப்பா. இதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து சத்தியவழியை கண்டுச்சுங்க, சொல்லுவார் என்ன சாமின்ட்டு. ரொம்ப அழகான அமைப்புங்கய்யா. இதில் என்ன எனக்கு ஒன்றுனா, இதனுடைய இது தெரியல எனக்கு. 2 பெருமாள், 2த்துக்கும் முகம் வெறுமை, அதனால எதுவும் செவ்வக வடிவமாக அப்படி இருக்கு. அது உருண்ட வடிவமாக வருது. அது குண்டு போகும். நீங்கள் இன்னொன்று பார்க்கணும், அவங்க தலையில் இருக்கிற கலசமும் வெவ்வேறாக இருக்கு. கிரீடம் அது தலையில் இருக்கிற அந்த கிரீடம் கலசம் வந்து பார்த்தீங்கன்னா உயரமாக இருக்குது. இது கொஞ்சம் குட்டா இல்லைங்கய்யா. அங்கே இருக்கிற இது பாருங்க, இது ஒரு பூ இலை அமைப்பில் இருக்குங்களா. அவரை பாருங்க, அங்கே வந்து பாருங்க ஒரு மாதிரியான ஒரு கை அமைப்பு நடுவில், அது ஒரு வித்தியாசமாக இருக்குது பாருங்க. ஏதோ மேலே ஒரு இது வச்சுருக்காங்க, என்னன்னு தெரியல, சுடரா என்னன்னு தெரியல. ஓரளவுக்கு தொடச்சாச்சு, எல்லா திருமணிகளையும் தொடச்சாச்சு. இங்கே பாருங்க, இப்போ இந்த கோயிலில் இருக்கிற மரத்தை வந்து நம்ம வந்து வெட்ட முடியாது. என்ன காரணம்னு கேளுங்க. இங்கே பாருங்க, எந்த அளவுக்கு பாருங்க, வவால் இல்லைன்னு சொன்னீங்க இல்லைங்க, அதை வந்துருச்சு பாருங்க. அங்கே பாருங்க, இது ஒரு மரம், இது நடுவில் இருக்கிறது மரம். இப்போ நம்ம மரத்தை வெட்டணும்னா இந்த கோவில் வந்து அதிர்வு கொடுக்கும், தெரியுதுங்களா, கல்லெல்லாம் புடம்பு. அங்கே பாருங்கய்யா, இது வந்து பிடிச்சிருச்சு. மரத்தோடைய எவ்வளோ பெரிய ஒரு வேறு பாருங்க, இவ்வளோ பெருசு. அந்த வேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மரத்தை வெட்டணும்னா இது ஆட்டம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். வேரெல்லாம் வந்து வேர் வந்துருச்சு பாருங்க. இங்கே பாருங்க, கோயில் கல் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இந்த மண்டபத்தில் கோயில் கல் வந்து வந்துருச்சு பாருங்க. வேர் இங்கே வந்துருச்சு பாருங்க. பாருங்க, லட்சுமி வந்து ஒரு 2 கஜலட்சுமி எவ்வளோ அழகான ஒரு நிலையில் இருக்காங்க பாருங்க. தங்கமணியா, என்னங்கய்யா, அப்படியே வெளில வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த கோவில் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குங்கிறத பாருங்களேன். எவ்வளோ இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்து சாஞ்சிருச்சுங்கய்யா, கல்லே இல்லை. ஒரு 2 கல்லை வச்சு முட்டு கொடுத்துருக்காங்க இந்த சவருக்கு, ஏன்னா விழுந்துடாமல் இருக்கு. விழுந்துடாமல் இருக்கு. இங்கே பாருங்கள், 2 கல்லை வச்சு முட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த மரத்தை ஏறி வெட்டணும் அப்படின்னா அதில் உள்ளே இருக்கிற அந்த வேறு தளர்வு கொடுக்கும். இதோடைய விமான நிலம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இதாகிடும். சுதை வடிவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய விமானம் வந்து அமைஞ்சிருக்கு. அந்த சுதை வேலை செஞ்சது அப்படியே இருக்கு பாருங்க. வடிவம் அப்படியே இருக்கு. இந்த இடத்துல தான் வெடிச்சிருக்கு அவளுக்கு, அந்த இடத்துல ஒன்றுமே ஆவலை பாருங்க. ஆமாம், பெருமாளுக்கான அந்த ஒரு கருடன் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கொடுத்துருக்குறாங்க. இது என்ன திருமேனின்னு தெரிலங்க, தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் யாருக்கு ஐயா. இவரும் பெருமாள் தான், இவரும் பெருமாள் தாங்க ஐயா. எப்படியா சொல்கிறீங்க? ஆமாம், அவரோட கை அமைப்பு, சிலையோட அந்த அமைப்பு பாருங்க. அங்கே பாருங்கள், அந்த கையில் வந்து சங்கு இருந்த போல் ஒரு அமைப்பு இருக்குது பாருங்கள். ஆமையா, அந்த கையில் சங்கு உடஞ்சிருக்கு. இல்லை, அங்கே சங்கு இருந்திருக்கு.
சக்கரம் இருந்திருக்கு. இந்த பூணுது பாருங்க சுற்றி திருமேனியில் வைக்கிற அமைப்பு இருந்திருக்கு. இங்கே வைக்கிறது போல இருக்குயா. அங்கே அங்கே இது பத்தாதுங்கய்யா, இது கருவறை திருமேனிங்கய்யா. ஏங்க ஒரு ஏரி கட்டும் போது அது எப்படி ஒரு கோவில் இருக்கும்போது எப்படி அந்த ஏரியை வந்து அதில் கட்டுவாங்க? அப்படியே ஒரு கேள்வி போட்டவங்க முதல்ல வந்து ஏரி வந்துச்சா கோயில் வந்துச்சான்னு. முதல்ல கோயில் தான். கோயில் தான் கோயில் தான். மண்ணை தள்ளும் போது இந்த இடத்துல இதாகிருக்கு. கரையை வலுப்படுத்துறேன்னு சொல்லி வண்டி போய் சொன்னேன் இல்லைங்களா? நான் சொன்னதை விடவே அதிகமாக புதஞ்சிருக்கு பாருங்க. இப்போ நம்ம ஈஸியாக இங்கே நம்ம ஏறி இங்கே நிற்கலாம், அந்த மாதிரி இருக்குது. பாசானத்துக்கு ஆமாங்க, தண்ணி பழமையான முறைங்கய்யா. அது மழை காலம் தான், ஆனால் தண்ணி இல்லை பாருங்க. நல்லா மழை பெஞ்சிருக்கு. இல்லை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கருட பகவான் நிறையா வச்சுருக்குறாங்க சுதை வடிவத்தில். இனிமேல் கோவில் ஒரு காலத்துலேயும் மேலே இருக்கிற அந்த ஏதோ ஒரு காலத்துலேயும் கட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். மேலே வந்து கலசம் வந்து பார்த்திங்கன்னா சுதை வடிவத்தில் கலசம் வச்சுருக்குறாங்க. இல்லை பழைய இதில் பூரா அப்படி தானே இருந்திருக்கு. இல்லைங்கய்யா, இப்போ தஞ்சை பெரிய கோயிலை நீங்கள் உதாரணம் எடுத்துக்கணும்ல, எல்லா இடங்களையும் அப்படி வைக்க மாட்டாங்க. அது மேலே ஏதாவது ஒரு கூம்பு போல் ஒரு அமைப்பில் வந்து பார்த்தோம்னா வெட்டியிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் கரை போட்டு வண்டி கிண்டி வாகனம் லாரி கிண்டி ஏறணுன்னா ஏன்னா இந்த கல்லை எடுத்து இந்த கோவிலை வந்து நம்ம கட்டலாம். கரெக்டாக விமானத்தில் ஒரு மரம் முளைக்குது பாருங்க, நொச்சி பழம். இப்போ இந்த மரம் பூராவே இது மேலே தான் இருக்குது, கோவில் மேலே தான். வா சாமியெல்லாம் தொடச்சோன்னங்க உள்ள கருன்னு எப்படி இருக்காங்க பாருங்க. திருமேனி கண்ணு மட்டும் தெரியுதா உனக்கு? தெரியுதா பாருங்க. ஒரு கதவு இல்லை, இங்கே 2 கதவு இருந்திருக்கு. சரிங்களாங்க பாருங்க, இதே அளவில் இங்கே ஒரு கதவு இருந்திருக்கு. ஆனால் அந்த கதவு மட்டும் காணும். பிடிங்க, ஒரு 100 வருஷத்துக்குள்ளே உள்ள ஒரு கதவாக இருக்கும் பாருங்க. சாமி சும்மா தண்ணி வச்சு தாங்க தொடச்சிருக்கோம். எப்படி இருக்காங்க பாருங்களா, நல்லாவே தெரியுதா? உள்ளுக்கு நல்லா உடுப்பாக்க ஐயா துரு பிடிச்சிக்கனால ரெண்டா பிடிக்க வளைச்சு கையெடுத்துங்க. மடிங்கப்பா அதை மடித்து சாமிக்கு வஸ்திரம்லாம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில் தான் இருக்குது. ஆனால் எப்படி போட்டாங்களோ அப்படியே இருக்குது, கொஞ்சம் கூட இதாகும். அந்த மேலே கடந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கரை பிடிச்சி போய் கரையை பிடிக்கலிங்க, கரையை பிடிக்கல அப்படியே இருக்குங்கிறனால இதுதான் ஒன்று. நம்ம உள்ள மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்தோன்னே உள்ளெல்லாம் நீங்கள் போகக்கூடாது, உள்ளே வந்து இன்னொருத்தவங்க தான் போகணும் அப்படின்னாங்க. அந்த இன்னொருத்தவங்க யாருன்னு நம்ம கேட்டோம். அவங்க சொன்னாங்க அவங்க தான் போகணும் அப்படின்ட்டு. அவங்க தான் யாருன்னு கேட்டதுக்கு அவங்க ஒரு பேர் சொன்னாங்க. சரி நம்ம அதை இப்போ சொல்லக்கூடாது, நமக்கு தேவை கோவிலுடைய பணி. எங்கே போனாலும் அனைவரும் நண்பரே, அன்பு தானே எல்லாம். அதனால் வந்து பார்த்து பேசி முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக சரி போய் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. நமக்கு தேவை வந்து கோவிலுடைய பணி. எங்கே போனாலுமே வந்து நம்ம பார்க்குறது இறைவனுடைய முகத்தை மட்டும்தான். அவருக்காக பணி செய்கிறதுனால நம்ம மேலே கலங்கம் வந்தாலும் சரி, நம்ம மேலே கோபம் வந்தாலும், நம்ம மேலே வெறுப்பம் வந்தாலும் நம்ம அன்பாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பணியை செஞ்சுட்டு போயிட்டுருக்கோம். படிக்க எனக்கு தெரியல இல்லைங்களா ஐயா? ஐயா உள்ளே சாத்துறாங்க ஐயா. இருங்க பிடிக்கிட்டா
இந்த இதை கூட விட்டுலாம் இந்த வரணும் எதுங்க இதை விட்டு நல்லதுங்க. என்னங்க பள்ளி ஏன் காலில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கேட்டீங்கல்ல கொடுத்துட்டாருங்கய்யா. உங்களுக்கும் இல்லை வலது காரில் தான். எனக்கு வந்து காலையே இருந்தியா என்ன நம்மளை பிரிக்காதையா? இல்லைங்க கேட்டிங்களா அதிர்ஷ்டம். சாமி வந்து ரொம்ப ஐயா பள்ளி ஏறினா அதிர்ஷ்டம், பாம்பு எல்லாமே அதிர்ஷ்டம் தாங்க. ஏறுற விதத்தை பொறுத்தா இருக்கு. அவ்வளோதான். உயிரை வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது. அது பாட்டில் போச்சுன்னா அது பாட்டில் போயிடும். வேட்டி கட்டுற மாதிரி இது வந்து கச்சனம். கச்சகம். பேரு கச்சனம் கட்டுறது, கச்சம். கச்சம் கட்டுறது. அம்பாலில் இந்த மணி வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருந்தேன். இந்த மணியை அம்பாளுக்கே கட்டிடுறோம். அது நேர்படுத்துங்க. என் நூலை பின்னாடி எடுத்துக்கிறேன். சரியா? ஒரு நிமிஷம் இருங்க. என்ன ஒரு அழகான ஒரு செம்ம காட்சி. பின்னாடி இருக்கிறவருக்கும் ரெடி பண்ணுவோம். அவருக்கு இன்னும் இது சாத்தலைங்கய்யா. வஸ்திரம் ரெடி பண்ணுறேன். சரி.
ஏன் இதுக்குள்ளே என்னென்ன ஐயா ஒளிஞ்சிருக்கு? இதுக்குள்ளே என்னென்ன ஒளிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் யாரும் உள்ளே ஒளிஞ்சிருக்கலாம்னு கேட்கக்கூடாது. ஐயா வந்து குதர்க்கமான கேள்வி கேட்பார், அப்படி தானேங்கய்யா? உண்மையான கேள்வி. சாமிக்கு வாங்கின ஒரு பாலில் சரிங்கய்யா, இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தயிர் இருக்குங்கய்யா, வெண்ணெய் இருக்குங்கய்யா, நெய் இருக்குங்கய்யா, அப்புறம் நெய்யை தாண்டி பாலுங்கிற ஒன்று இருக்குய்யா. அந்த நெய்யை வந்து பார்த்திங்கன்னா தீபமாக ஏற்றக்கூடிய ஒரு அந்த தீப எண்ணெயும் இதில் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கலாங்கய்யா. 5 சொல்லிட்டேண்ணா. அடுத்தது பாலுங்கிற ஒன்று இருக்குங்கய்யா, சரிங்களா? அப்புறம் டீ இருக்குங்கய்யா, அப்புறம் காப்பி இருக்குங்க. இதுக்குள்ளே இன்னொன்று ஒளிஞ்சிருக்கு, இன்னொன்று ஒளிஞ்சிருக்கு. 6 தான் சொல்லியிருக்கேன், இன்னொன்று சொல்லலை. உள்ள பாலாடை இருக்குங்கய்யா, தண்ணி இருக்குது. தண்ணி இருக்குது, அதை விட்டுட்டீங்க. அதான் நீங்களும் கண்டிப்பாக அதை விட்டுருப்பீங்க. ஐயா நான் மட்டும் கிடையாது, இல்லை தண்ணியும் இருக்குது. ஐயா கட் பண்ணு கரெக்டு தாங்கய்யா. லாஸ்ட்டாக வந்து ஜோதி தாங்க, கடைசியாக ஜோதியா. ஜோதியை தாண்டி எதுவும் இல்லை. அப்போ நம்மளுக்கு நல்லா இழுத்து பிடிச்சிங்க சாமி, ரெண்டியா கையெடுத்துங்க, பார்த்து போடுங்க. இருங்க நான் 2 பிடிச்சிடறேன். கட் பண்ணுங்க. பால் கலரே மாறுதுயா, அப்படியே ஊற்றுனதும் நீல கலரில் மாறுது. இங்கு ஊற்றுன மாதிரி இருக்கு. அதாவது 2 கலரையா, வெள்ளையா ஊற்றும் போது வெள்ளையா தெரியுது. கொஞ்சம் நேரம் ஆனாலும் அப்போ பெருமாளுக்கு ஊற்றுவோம், அவருக்கு என்ன கலரு அவரெல்லாம் ஒரே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இறைவா, ஒரு நீல கலர் தான்யா. ஒரு சொட்டு எடுத்து இந்த சாமி போட்டு இது வந்து வேணுமா, இது வந்து வேணுமா? பால் ஊற்றுனா ஊதா கலராக இருக்குது. பக்கத்துல வச்சுக்கலாம். ஆமாம், இந்த ஊர் கிடையாது. ஆனால் நமக்கு பார்த்தோன்னே இவ்வளோ ஒரு பிரம்மாண்ட சிலைகளுக்கு ஒரு பூஜை இல்லாமல் இப்படி போட்டிருக்காங்களேன்னு ஒரு கஷ்டத்தில் இன்றைக்கி நம்ம சிவனடிகளை கூட்டு வந்து பண்ணுறேன். இதுக்குள்ளே இன்னார் தான் போகணுன்னு நம்ம விட்டோம் அப்படின்னா அது எப்படி திரும்ப இருக்கும்? ஒருத்தங்க பசியில் இருக்கிறவங்களுக்கு இன்னார் தான் சாப்பாடு கொடுக்கணுன்னா அது எப்படி நல்லதா? அந்த ஒரு எண்ணத்தோட தான்மா, வேறு ஒன்றும் இல்லை. ஒருத்தருக்கு மட்டும் பால் ஊற்றணும், ஒருத்தருக்கு பால் ஊற்றணும் நீங்கள் நினைக்கலாம். வாங்க வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலை மட்டும் அந்த கடையில் இல்லாமல் போயிடுச்சு கிராமத்துக்குள்ளே. என்னடா பண்ணுறதுன்னு இருக்கும்போது டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா பால் வண்டியோட ஒருத்தர் போகிறாரு. இவருக்கு மட்டும் வஸ்திரம் சாத்தாமல் இருந்தது. அதனால் இவருக்கும் பைரவருக்கு அமர்ந்த நிலையில் இருக்கிற பெருமாளுக்கு அதனால் எல்லாருக்கும் பண்ணியாச்சு.
ஐயா 3 தர்மம் இருக்குங்க. ஐயா நாளை இதோ வந்துட்டேன். ஐயா வாங்க உள்ள ஒன்று போட்டுவிடு. இன்னொன்று அந்த அம்பளை போடுங்க. சரி நீங்கள் இங்கே போடுங்க. போடுங்க போடுங்க நீங்கள் போடுங்க. அவ்வளோ நீங்கள் போடுங்க. கேட்கலாம் வேணாம் போடுங்க. நமோ நாராயண வெங்கடேஷாய நமோ நாராயண ஸ்ரீனிவாசாய. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது புலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. தூண்டு சுடரணைய சோதி கண்டாய், தொழில் அமரர் சூளா மணிதான் கண்டாய், பாட்டு பாட கடவுள் கண்டாய், கரதுவர் காற்றை எளியான் கண்டாய், வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய், மெய்நெறி கண்டாய் விரதமெல்லாம் மாண்ட மனத்தார் மனத்தான் கண்டாய், மறைகாட்டுறையும் மணாலந்தானே. உங்கள் அருளால் இல்லைங்க எரியறப்ப கொஞ்சம் மேலே நல்லா பெருசாக எரியணும், அதுக்கப்புறம் குறைச்சிக்கலாங்க.
உங்களுடைய அந்த எண்ணத்தினால சிவனுக்கு மட்டும் வச்சுருந்து எல்லாரும் சொன்னீங்க. இப்போ இன்றைக்கி சிவனோட அந்த அன்னபேசக நாளான இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுக்கும் இன்றைக்கி ஒரு அணையா விளக்கு வச்சுட்டோம். வச்சது மட்டும் இல்லாமல் இங்கே எண்ணெயை வச்சுட்டு போக போகிறோம். இங்கே இருக்கிற எதிர்த்தாப்பில் உள்ளவங்கள்ட்ட நம்ம சொல்லியிருக்கோம், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க அப்படின்ட்டு இதை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கோம். அவங்களும் இனிமேல் நம்ம பார்த்துக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. இறைவன் அருளால் இனிமேல் நல்லபடியாக ஒரு வழிபாட்டுக்கு வரட்டும். ஓம் நமோ நாராயணா. वेंकटेशाय नमो ओम श्रीनिवासाय नमो ओम नमो नारायणाय नमो ओम श्रीनिवासाय नमो ओम नमो नारायणाय नमो ओम वेंकटेशाय नमो ओम श्रीनिवासाय नमो ओम नमो ओम கோமேவும் மூலகம் என்று செய்தும் தளரா கங்கை போற்றி ஓம் தூமேவும் நம்மரை செஞ்சிலம் வலம் மயிலாண்டை படைத்தான். முருகன் கோயில் கொஞ்ச நாளாக சேதமடைஞ்சிருந்தது, சரி பண்ணிட்டாங்க. பெருமாள் கோயில் யாரும் போய் விளக்கேற்றுறதில்ல, வணங்குறதில்ல. சிவன் கோயில் எப்படி இருக்கு? இப்போ கூட்டி தள்ளிட்டு வந்தாங்க. இங்கே ஒரு பிரேதம் சாமி கும்பிடக்கூடாதுன்னு இப்போத்தையும் கூட்டி தள்ளிட்டு போனால் இன்னமேத்தையும் மணி அடிப்பாங்க. இனிமேல் தான் மணி அடிப்பாங்க. ஆனால் வணங்கிட்டு இருக்காங்க, தினம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு ஒரு மேற்கூற செத்தா மட்டும் பண்ண மாட்டாங்க. நேரம் செத்தா மட்டும் பண்ண மாட்டாங்க. ஆமாம், நேற்று செத்து போயிட்டாங்க. இப்போத்தையும் கூட்டி தள்ளிட்டு சரி சாமியை கும்பிட்டுட்டு போவாங்க. தினம் தம்பி பூசை வைக்கும். எங்கள் தம்பி தான் பூசை வைப்பா, எங்கள் மயனை எங்கள் தம்பிங்க. அதனால அது ஒரு சாமி கும்பிடுவாங்க. அதனால இது பண்ணுறதில்ல. சரி சரிங்க. அதெல்லாம் செய்வாங்க. இல்லைங்க, ஒரு நல்லா ஒரு சூடான மாதிரி கட்டிட்டு இருக்காங்க. இங்கே சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய ஒரு கல்லில் ஒரு புடைப்பு சிற்பமாக இல்லை, ஒரு முழு திருமணியாக வந்து பார்த்தீங்கன்னா
பாதி புதைந்திருக்கா இல்லை உடைஞ்சிருக்கா அப்படின்ட்டு தெரியல. ஃபுல்லாக புதைஞ்சிருக்கு. அது வந்து அந்த காலத்துல வந்து களவணியை வந்து தூக்கியிருக்காங்க. அதை வந்து அந்த சாமி எந்திரிக்காம அமுங்கி அவங்களுக்கு கண்ணை அவிச்சு பிடிப்பான். அது வந்து அப்போதைக்கு அப்புறம் விடிஞ்சு வரையில பார்த்துருக்காங்க ஆளுங்க. ஒரு சைடா இருக்குது பாருங்க. நான் கூட கேட்டேன், என்ன அந்த சாமி மட்டும் ஒரு சைடா இருக்கே, கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததுக்கு பிற்பாடு கேட்டேன். அப்ப பெரியவங்க சொன்னாங்க இப்படி இருக்குன்னு. சரிங்க சரிங்கம்மா. வேற ஒன்றும் இல்லை. இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே முருகன் இருக்கிறது நம்ம சிவலிங்கத்தோடைய ஒரு திருமணி மேலே ஒரு அடிபீடத்து மேலே இருக்கிற மாதிரி நின்ற நிலையில் ஒரு அமைப்பு இருக்கும். அதற்கு ஒரு 100 மீட்டர் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விநாயகரும் சிவனும் வந்து பார்த்தீங்கன்னா அரச மரத்தடியில் வச்சுருக்குறாங்க. கேட்போம் கூடிய விரைவில் ஏதோ இதுக்கு வழிபாட்டு ஒரு மேற்கூரை அமைச்சு தர்றதா சொல்லி ஊரில் கேட்போம். ஆனால் ரொம்ப நல்லதாக இருக்குது. ரொம்ப சுத்தமாக நீட்டாக கூட்டி வச்சுருக்குறாங்க. ஆனால் இன்னொரு முறையான ஒரு வழிபாடு கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு ஊரில் பெருமாள் கோயில் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. அதே ஊரில் சிவன் கோயில் இருந்திருக்கு. அதனுடைய கற்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் வழிபாட்டுக்கு கொண்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாமே ஒரு காலத்தில் கோவிலில் இருந்த திருமணிகளாக தான் இருக்கும். அதனால் இன்றைக்கி அங்கங்கே வந்து இருக்குது. இந்த விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா ஒருவேளை பூஜை இப்போவும் அரசாங்கத்தினால் நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படின்னா எத்தகைய ஒரு பழமையான ஒரு திருமேனி பாருங்க. இங்கே கல் இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வரி கல்வெட்டு வந்து இதில் இருக்கு. இன்னைக்கு வந்து எல்லாமே தனித்தனியாக இருக்கலாம். ஆனால் ஒரு காலத்தில் இங்கே எவ்வளோ கற்கள் இறக்கும் தெரியுங்களா? அப்பா அந்த பேரை ஃபோட்டோ எடுத்துருக்கு. அதில் எடுத்துருக்குங்கய்யா. எடுத்து நம்ம அதை பார்க்கலாம்.